ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா ஆர் ஃபியூச்சர் ஆஃப் தி வேர்ல்ட் அண்ட் டெக் ரிலேட்டடா, ஏஐ ரிலேட்டடா எவ்வளவோ வந்து வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ விஷயங்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் அதாவது 2030ல வந்து தமிழ்நாடு உங்கள சுத்தி இருக்க நீங்க இருக்கிற அந்த தமிழ்நாடுல என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரப்போகுது? அண்ட் இந்த சேஞ்சஸ்லாம் வந்து செம்ம மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா அண்ட் இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்குள்ள இப்போ போலாம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இத இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற அந்த சிட்டில, உங்க ஊர்ல ஒரு ஜாம் பேக்டான ஒரு ரோட்ல வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. நீங்க நடந்து போயிட்டுருக்கும்போது உங்கள சுத்தி பயங்கர பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. நெறைய பேர் அந்த ஹாங் ஹாங் இந்த எஸ்பெஷலி சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த ஹாரன் சவுண்ட் அது பயங்கரமா கேட்டுட்டே இருக்கு. ஒரு சைடு வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து டிராஃபிக் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாம பயங்கர ஃபாஸ்ட்டா போற வெஹிக்கிள்ஸ் இந்த மாதிரி நெறைய விஷயம் உங்கள சுத்தி நடந்துட்டு இருக்கு. நீங்க வீட்டுக்கு போறீங்க. நீங்களே ஃபேன் ஆன் பண்ணிட்டு உட்கார்றீங்க ரிலாக்ஸா. ஓகே. ஸோ இது ஒரு பக்கெட் இருக்கு. இதுதான் வந்து 2025. அப்படியே கண்ண 2030க்குள்ள உங்கள நான் கூட்டிட்டு போவா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதே ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து போறீங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுக்கு பொல்யூட்டடா இல்ல. அண்ட் ஆல்சோ டிராஃபிக் நீங்க பார்த்துட்டு இருந்த அந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கார்ல, அவரே இல்ல. அதுக்கு பதிலா டிராஃபிக் கேமராஸ் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. யாரெல்லாம் வந்து டிராஃபிக் ரூல்ஸ வந்து ஃபாலோ பண்ணலையோ, அவங்களுக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபைன் வந்து அவங்களோட மொபைல் டிஜிட்டலாவே போகுது. ஸோ அண்ட் ஆல்சோ இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஹாரன் சவுண்ட் எதுவுமே இல்ல. ஓகே. எல்லாமே வந்து ஆட்டோமேட்டடா இருக்கு. அண்ட் தென் நீங்க பீஸ்ஃபுல்லா நடந்து வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனோனே நீங்க உங்க ஃபேன் ஆன் பண்ணல. வீட்ல இருக்கிற அந்த ஏஐ உங்களுக்கு நீங்க வந்தோனே உங்களுக்கு ஃபேன் ஆன் பண்ணுது, லைட் போட்டு விடுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரைட் சைல்ட்ஹுட் மியூசிக்க வந்து அதுவே ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்து 2030 இருக்க போகுதுங்கிறதுல வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. அதுக்கான ப்ராசஸ் வந்து ரியல் டைம்ல போயிட்டுருக்கு. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும் கிடையாது. இதுக்கான நெறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ்ல போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன். ஆல்ரெடி தெரியும் ஏஐல எவ்வளவோ டெய்லியும் ஒரு ஒரு அப்டேட் வந்து நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அதுல வந்து ஆல்ரெடி சென்னையில 2024ல இருந்தே டிராஃபிக் ரெகுலேட் பண்றதுக்கு ஏஐ கேமராஸ் வந்து வந்துருச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஃபைன் வர மாதிரி ஆல்ரெடி சென்னையில இருந்து உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அதாவது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் நீங்க வந்து ஒரு 90ஸ் கிட்ஸா இருந்தா, ஒரு 80ஸ் கிட்ஸா இருந்தா, லைக் நம்ம ஈவன் 2கே கிட்ஸ் கூட லைக் கிளாஸ் போனோனே அந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறது. அப்புறம் லேட்டா ஓடி வந்து மிஸ் நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து பயங்கர ஒரு பேக்டான ஒரு மெமரீஸ் கரெக்ட்டா? பட் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. லைக் ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு தெரியும். லைக் குடுகுடுன்னு ஓடி போய் பயோமெட்ரிக்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இப்ப கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து டீச்சர்ஸ் வந்து வரலன்னா, டைரக்ட்டா வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கே வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்து போற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வைஸ் நெறையவே வந்து இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு. இந்த பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ்லாம் வந்துட்டு டெக் ரிலேட்டடா லைக் ஏஐ ரிலேட்டடா குரோ ஆனது. அண்ட் ஆல்சோ ஒரு மேஜரான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு இஸ் டெஸ்டிங் ஃபார் செமி ஆட்டோமேட்டிக் அண்ட் ஏஐ ரிலேட்டட் வெஹிக்கிள்ஸ். லைக் நம்ம இப்ப போய் பஸ் டிரைவர் இருப்பாங்க, கண்டக்டர் இருப்பாங்க. நம்ம டிக்கெட் எடுப்போம். பஸ் டிரைவர் வந்து டிரைவ் பண்ணுவாங்க. நம்ம லைக் சீட்ல உட்காந்துட்டு இப்படியே போவோம்ல. பட் நோ கண்டக்டர், நோபடி லைக் ஜஸ்ட் பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள் அந்த மாரி தான் செமி ஆட்டோமேட்டட் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஆ ரைட் புக் பண்ணுவீங்கல்ல. லைக் நீங்க வந்துட்டு ஒரு கேப் போடுவீங்கல்ல. ஸோ அதெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல் பி ஆட்டோமேட்டட். ஸோ யாருமே வரமாட்டாங்க. லைக் ஜஸ்ட் தி வெஹிக்கிள் வில் பி ஷோ த பிரசன்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு ரொம்ப மேஜரான விஷயம் வந்து ஹவுஸ் கிளீனிங். அதுதான் இருக்கறதுலயே ரொம்ப டீடியஸ் லைக் டே டு டே நம்மளோட லைஃப்ல ஃபாலோ பண்றது. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் a ரோபோட் வாக்யூம் அண்ட் ஸ்மார்ட் டெக்னாலஜி ஆல்ரெடி வந்து ஸ்மார்ட் சிட்டீஸ் லைக் கோயம்புத்தூர், சென்னையில வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ எவ்ரிதிங் வில் பி டேக் கேர் பை ஏஐ. ஹவுஸ் கிளீனிங்க்கு கவலைப்பட தேவையில்ல. இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும் இல்ல. இட்ஸ் ரியல் நியூஸ் பேஸ்ட் ஆன் லைக் சென்னை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் அண்ட் தென் டிராஃபிக் ஏஐ ஃபைன்ஸ் விச் இஸ் 2024ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சு. இவி பஸ்ஸஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸ் வந்து டிப்ளாய் பண்ணிட்டாங்க. விச் இஸ் இன் அ புரோட்டோடைப் ஸ்டேஜ் அண்ட் டிசைன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். ஆல்மோஸ்ட் தே கோனா பி இன் அ டெஸ்டிங் ஃபேஸ். ஸோ இது வந்து என்ன மாதிரி ஒரு 2025 அண்ட் 2030ல எப்படி இருக்கும்ன்ட்டு ஒரு சின்ன கம்பேரிசன் பார்க்கணும்னா, 2025ல இப்போ உங்க மம்மி வந்து ப்ரூம் ஸ்டிக்ல ஸ்வீப் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க டாடி வந்து பஸ் பிடிக்கிறதுக்காக ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நார்மலா.
போறாங்க, சீட் கிடைக்கல அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் ஆனா 2030ல எப்படி இருக்கும்னா, வாக்யூம் கிளீனர் ஆர் ரோபாட் அது வந்துட்டு உங்க ஹவுஸ் கிளீன் பண்ணும். உங்க டாடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இன்னும் 2 மினிட்ஸ்ல உங்க பஸ் வந்துரும். அண்ட் ஆல்சோ சீட் நம்பர் 16 தான் உங்களோட சீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்துரும். அண்ட் உங்க மம்மியோ, நீங்களோ வீட்ல யாருனாலும் ரிமோட் தொலைச்சுட்டா தேட தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம வந்து டிவி கூடயே பேசலாம். இப்ப நம்ம ரிமோட் வச்சு எப்படி ஆக்சஸ் பண்றோம். ஸோ அந்த மாரிலாம் இருக்காது. லைக் டிவி கூடயே ஹே கேன் யூ ப்ளீஸ் டர்ன் இன்டூ சன் மியூசிக் அந்த மாதிரி மாத்திக்கலாம். ஸோ ரிமோட் கண்ட்ரோல் இல்லாம லைக் ஜஸ்ட் நம்ம வந்து டிவி கூடயே பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி கான்செப்ட். அண்ட் நம்பர் 2 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாப்ஸ் அண்ட் கெரியர். ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். இப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பழைய ஜாப்ஸ் என்னலாம் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி, ஐடி ரிலேட்டடான ஜாப்ஸ், டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே வருது. அண்ட் ஆல்சோ பேங்க் ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா, சாட் பாட்லாம் வந்து வந்துருச்சு. லைக் நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து கஸ்டமர் கேர் நம்ம கால் பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி சோ அண்ட் சோ ப்ராப்ளம் இருக்கு பேங்க்ல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு கஸ்டமர் சர்விஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவங்க ஹோல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இப்ப வந்து நெறைய சாட் பாட் வந்துருச்சு. ஒவ்வொரு பேங்க்குமே வந்து தே ஹேவ் கிவன் அ ஸ்பெசிஃபிக் நேம் ஃபார் தட். லைக் நம்ம வந்து அந்த மாதிரி சாட் பண்ணியே கேட்டுக்கலாம். அதுவே வந்து மோஸ்ட்டான விஷயத்த வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணிடுது. ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம். உங்களுக்கு இதெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு எராவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ண வந்து டாக்டர் ஆக்கணும், இல்ல என்ஜினியர் ஆக்கணும். என் பையன டாக்டர், இன்ஜினியர் இந்த மாரி எரா போயிட்டு இருந்துச்சு. பட் அத வந்து இப்போ ஸ்லோலி வந்து அதுக்கப்புறம் வந்து ஐடி வந்து பூம் ஆச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்க இந்த மாதிரி ரிலேட்டடான கோர்சஸ் வந்து நீங்க எந்த மாதிரி கத்துக்கிறீங்க? ஸோ அது ரிலேட்டடா நீங்க எப்படி வந்து குரோ ஆறீங்க? அப்படிங்கிற மாதிரி கோர்ஸே வந்து மாறிடுச்சு. ஈவன் ஐஐடி இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்த மாரி கோர்ஸே வந்து டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, எம்பிஏ கூட ஒரு ஹைப் குடுக்குற ஒரு கோர்ஸா தான் இருந்துச்சு. அதே யோசிச்சு பாருங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வர்ற கிட்ஸ் வந்து தே ஜஸ்ட் லேர்ன் ஏஐ அண்ட் தென் ஒரு 17, 18 வயசுல வந்து செட்டில் ஆற மாதிரி இங்கருந்து ஃபாரின்க்கு ஐ மீன் இந்தியால இருந்தே ஃபாரின்க்கு வந்து வொர்க் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து டெக்னாலஜி வந்து குரோ ஆயிடுச்சு. இஃப் அட் ஆல் இஃப் யூ ஆர் ரியலி இன்டூ இட் அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி லேர்னிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது இமேஜினேட்டிவ் இல்ல. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்துட்டு எத பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இன் ஐஐடி மெட்ராஸ் 2024லயே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் தென் ஆல்ரெடி வந்து அப்வொர்க் ஃபீவர் இதுலலாம் வந்துட்டு ஏஐ ஃப்ரீலான்சிங் வந்து செம்ம பூம்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ ஓலா, ஊபர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவர்லெஸ் டெஸ்ட்ஸ் போயிட்டுருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் எஸ்பெஷலி பெங்களூர்ல போயிட்டுருக்கு. ஸோ இத வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த மாரி கத்துட்டு இருக்க அவங்க வந்துட்டு நோ ஆஃபீஸ், நோ நத்திங் லைக் எந்த செட்டப்பும் இல்லாம தே ஜஸ்ட் வீட்ல உட்காந்து பண்றாங்க. அதுவும் பாதி வேலை வந்து ஏஐயே பார்த்துக்கிற மாதிரி. அண்ட் ஆல்சோ இன்னொரு கேர்ள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஷி டிட் அக்ரிகல்ச்சர் ட்ரோன் ஆப்பரேட்டர். ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்டார்ல வந்துட்டு ஏஐ ரிலேட்டடான ஒரு விஷயத்துல வந்து அவங்க போயிடுறாங்க. இப்ப வந்து பார்ட் 3 ஸ்மார்ட் சிட்டீஸ் அண்ட் கிரீன் தமிழ்நாடு. ஓகே. ஆல்ரெடி கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டில வந்து 24/7 வாட்டர் சப்ளை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ சென்சார் போது பிளஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பயங்கர மேண்டேட்டரியா கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ திருச்சியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2030ல வெர்டிகல் ஃபார்மிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆல்ரெடி 2025ல ஃபியூ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த வெர்டிகல் ஃபார்மிங்லாம். அண்ட் 2030ல வந்து திருச்சியில மட்டும் இல்ல, லைக் தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து வெர்டிகல் ஃபார்மிங் வந்து கண்டிப்பா ஃபேமஸ் ஆயிரும். காமனா இருக்கும். அக்ரிகல்ச்சர்ல வந்து பெஸ்டிசைட்ஸ் வந்து ஸ்ப்ரே பண்றதுக்கு டெல்டா அண்ட் தாஞ்சூர் ரீஜியன்ஸ்ல ஆல்ரெடி வந்துட்டு ட்ரோன் வச்சு பண்றதுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப வாங்கிட்டு இருக்க அந்த கிராசரி லைக் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாயிலே இல்லாம மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ல வந்து பிளான்டேஷன் அண்ட் அத வளர்க்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்லயே வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. விச் மீன்ஸ் தே டோன்ட் நீட் அ லேண்ட் ஒரு பயங்கரமான ஏக்கர் கணக்குல லேண்ட்லாம் தேவையில்ல. தே ஜஸ்ட் நீட் ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்லயே தே வில் க்ரோ த கிராசரி. அந்த மாதிரி இப்ப வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்றோம்ல. ஸோ இனிமே வந்து சோலார் பவர் டெக்னாலஜி மோஸ்ட்டான வீட்ல வந்துரும் 2030ல. ஆல்ரெடி தமிழ்நாடு வந்து 30% வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2030ல ரெனியூவபிள் எனர்ஜி யூஸ் பண்ணும் அப்டின்ட்டு. இதுல இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, அந்த கார்பேஜ் பின்ஸ் சரியா? ஸோ அதெல்லாம் வந்து ஒன்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆயிருச்சுன்னா, யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன் லைக் நீங்க வந்து ஓவர்ஃப்ளோ பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்மள சுத்தி நடக்கிறது கூட யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். பெஸ்டிசைட்ஸ் வந்து ட்ரோன் வச்சு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணேன்ல. ஸோ அது வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்துட்டு 10 மினிட்ஸ்ல அவங்களோட 10 ஏக்கர் ஆஃப் தி லேண்ட்ல வந்துட்டு தே வில் ஸ்ப்ரே தி பெஸ்டிசைட்ஸ். ஸோ இப்ப வந்து பார்ட் 4 விச் இஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் எஜுகேஷன் அண்ட் தி சொசைட்டி. உங்கள சுத்தி உள்ள அந்த சொசைட்டி. ஸோ அது என்ன மாதிரியான சேஞ்சஸ் 25 டூ
2030 இருக்க போது. ஸோ நம்ம ஸ்கூல் போன டைம்ல யோசிச்சு பாருங்க. லைக் ஸ்கூலுக்கு பேக்லாம் வந்து பேக் பண்ணிட்டு அண்ட் ஆல்சோ லஞ்ச் பாக்ஸ் லைக் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே மார்னிங் ஒரு 7, 8லாம் கிளம்பி போயிட்டு ஒரு 4, 5க்கு தான் வீட்டுக்கு வருவோம். இனிமே எப்படி இருக்க போகுது ஸ்கூலிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, தே ஜஸ்ட் நீட் அ விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட். ஆல்சோ கிட்ஸ்க்கு வந்து லேப்டாப் அந்த மாரி எதுவுமே தேவையில்ல. தே ஜஸ்ட் நீட் அ விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட். அத போட்டு அப்படியே உட்காந்து தே வில் ஹேவ் அ விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். அதுல உட்காந்து படிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆல்ரெடி வந்து ஏஐ டியூட்டர்ஸ் அந்த மாரி நெறைய ஆப்ஸ் வந்து Play Storeல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி தேர் வில் பி இப்போ டீச்சர்ஸ் வந்துட்டு ரோபோட்ஸ் கூட டீச்சர்ஸா வரலாம் அப்படிங்கிறதும் சான்சஸ் நெறையவே இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு மேஜரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பலாம் வந்து நெறைய வொர்க்கர்ஸ் வந்து அலோகேட் பண்ணி தே வில் ஸ்பெண்ட் இயர்ஸ் டூ பில்ட் அ ஹோம். பட் 3D பிரிண்டட் ஹோம் எத்தன பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. கேள்விப்படலனா கண்டிப்பா போய் Googleல சர்ச் பண்ணி பாருங்க. இட்ஸ் அ வெரி இன்ட்ரஸ்டிங் விஷயம் நம்ம பார்க்கறதுக்கு. அதாவது எப்படின்னா, ஒரு கிச்சன்னா அதுக்கு தனியா ஒரு லேயர் மாரி பில்ட் பண்றாங்க. அண்ட் தென் ஹால்க்கு ஒரு லேயர் பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி 3D பிரிண்டர் வச்சு ஒரு மெஷின் வச்சு தே ஆர் ஜஸ்ட் பில்டிங் இட். அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 3D பிரிண்டட் ஹவுஸஸ். ஆல்ரெடி மதுரையில வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து 3டி பிரிண்டட் ஹவுஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அண்ட் ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மேரேஜ் மேட்ச் மேக்கிங் ஆப்ஸ், ஏஐ ஆப்ஸ் என்ன பண்ணும்னா, லைக் நீங்க உங்களோட கோர் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சைடு நீங்க குடுத்துட்டீங்கன்னா, ஏஐ வந்து உங்களுக்கு யார் பெஸ்ட் பார்ட்னர் அப்படிங்கிறத உங்க பார்ட்னர் கூட ஏஐ வந்து இன்கேஸ் நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏஐ வந்து சொல்லும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகும். லைஃப் ஸ்டைலே வந்து ஒரு சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருந்து ஒரு சரியலான ஒரு லைஃப் ஸ்டைல நோக்கி தான் போயிட்டுருக்கோம் 2030ல. ஓகே. இது எல்லாமே வந்து ஒரு பார்ட் பை பார்ட்டா பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கேட்கிறப்போ லைக் 2025யும் 2030யும் நீங்க வந்து யோசிச்சு பார்த்திருப்பீங்களா நான் சொல்றப்போ? இது ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரீமோ இல்ல ஜஸ்ட் வந்து ஒரு விஷயம் நம்ம ஜஸ்ட் பேசிட்டு போறோம் அப்படிலாம் இல்ல. இது வந்து கிரவுண்ட் ரியாலிட்டி. இது ஆல்ரெடி நான் சொன்ன நெறைய விஷயங்கள் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. ஸோ இது பத்தி உங்களோட அ விஷயங்கள் நீங்க என்ன விஷுவலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த மாரி மார்வல் மூவிஸ்லலாம் நம்ம அது பார்த்திருப்போம். அயர்ன் மேன் 1ல வந்து ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு ரோபோட் வந்து நெறைய விஷயங்கள் வந்து பண்ணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரோபோட் இருக்குன்னா, அதுக்கு நீங்க என்ன பேர் வைப்பீங்க? அதுவும் லைக் நீங்க மைண்ட்ல வச்சிருக்க ஒரு டெக்னாலஜி இது வந்தா 2030ல தமிழ்நாடுல சூப்பரா இருக்கும். சொசைட்டிக்கும் நல்லாருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம Twitterல வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி மாரி பண்ணலாம். லைக் நம்ம Grokட்ட கேட்கலாம். என்ன மாதிரியான டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா 2030ல டிஎன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு போஸ்ட் போடுறேன். நீங்க வந்து அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாரி இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து என்ன Instagram, Twitterல ஃபாலோ பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஃபார் டெய்லி அப்டேட்ஸ், ஃபார் டெய்லி போஸ்ட் லிங்க் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து பின் பண்றேன். அண்ட் வேற ஏதாவது நான் இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பேசணும்னு நெனச்சாலும், நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதுவரை நீங்க குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா! பை பை.